ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பாவ் பஜ்ஜி செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? உருளைக்கிழங்கு 4, காலிஃப்ளவர், கேரட் 2, பச்சை பட்டாணி, பீன்ஸு இதெல்லாம் தேவை. ஒரு பாத்திரத்தில் இதெல்லாம் போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் வெண்ணெய், ஆயில் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், தக்காளி, அடுத்து ஜீரகம் போட்டுட்டு பச்சை மிளகாய் 1 போடணும். போட்டு நல்லா கலந்து விடணும். அடுத்து வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணும். போட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நான் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா மசிச்சுக்கிட்டேன். இதை வானலில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, காய் வேக வச்ச தண்ணியும் இருக்கும், அதையே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மசித்த காய்கறி எல்லாம் போட்டுக்கணும். போட்டு நல்லா கலந்து விடணும். அடுத்து பாவ் பஜ்ஜி மசாலா அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நமக்கு சுவையான பாவ் பஜ்ஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தோசைக்கல்லில் பன் எடுத்து 2ஆக கட் பண்ணிவிட்டு வெண்ணெய் போட்டு 2 பக்கமுமே நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 பக்கமே நல்லா சுட்டு எடுத்துட்டேன். இந்த பாவ் பஜ்ஜி மசாலாவில் வெங்காயம், கொத்தமல்லி போட்டிருக்கேன், லெமன் 1 வச்சுருக்கேன். நமக்கு சுவையான பாவ் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. சேலம் குக்கிங் டைம் சேனலில் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.